கன்னி ராசி நபர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 5ஆம் பாவத்துடன் சம்பந்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு ஆப்போசிட் பிளானட் சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் பாவத்தில் உச்சம். இது ரெண்டுமே வெரி முக்கியமான ஒரு சூழ்நிலை. சுக்கிரனுடைய தொடர்பு உங்களுக்கு 5ஆம் வீட்டின் வழியாக கிடைக்க போகுது. மாதத்தில் ஒரு 10 தேதி கழிச்சு பிப்ரவரி மாதத்தில். ஆக ரொம்பவும் குரூஷியலான ரொம்ப இக்கட்டான நிலைமையில சில நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உண்டு. ரொம்ப நெருக்கடியான நெருடல்களை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்க நபர்களை கன்னிராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான இடத்துல இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு சாதகம் இல்லாத பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, சாதகமாக நடக்க மாட்டுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்பவும் குரூஷியலாக ரொம்பவும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனில் ஒரு 3 கிரகத்தின் வழியாக உங்களுக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த பிப்ரவரியில். இது மட்டும் இல்லாமல் சனியுடன் சூரியனுடைய தொடர்பு இருக்கு. இந்த மாசத்துல சனியுடன் சூரியனோட தொடர்பு இருக்கு. அப்போ சனி சூரியனுடைய காம்பினேஷன் கிரக யுத்தமாக மாறும். அப்போ சனினா என்ன கிரகம்? கன்னிராசிக்கு சனி ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உழைப்பு, எந்த சம்பாத்தியமோ சம்பள வேலைக்கு அனுப்பக்கூடிய கிரகம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை சனி. சூரியன் யாரு? கன்னிராசிக்கு ஒரு முதலாளியாக மாற்றுவது சூரியன் கன்னிராசி நபர்களை. ஸோ கன்னிராசி நபர்களுக்கு சூரியன் முதலாளியாக மாற்றுவார். அதாவது வேலைக்கு போகாமல் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறீங்க, அது முதலாளி தான். நீங்கள் யார்ட்டையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. உங்களை திறமையை யூஸ் பண்ணி ஒரு வருமானத்தை பெற்றுக்கிறீங்க. அதே சனி உங்களை ஒரு ஆள்கிட்ட போய் அடிமையாக வேலை செய்ய வச்சு சம்பளத்தை கொடுக்கும். ஸோ இந்த 2 கிரகமும் கிரக யுத்தமாக மாறப்போகுது. அப்போது சம்பள வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் உங்களுடைய முதலாளி வழியில் நீங்கள் பிரச்சனையில் மாட்டுவீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சம்பாத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் யார்ட்டையும் வேலைக்கு போகல, நீங்கள் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க மற்றவங்கள, இல்லை நீங்கள் மட்டுமே வேலை பார்க்குறீங்க, ஒரு பிறரை நம்பி நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக வேலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கஸ்டமரோ இல்லைனாக்கா நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய லேபர் அப்படிங்கிற விஷயத்தில் கூட அவர்கள் மூலியமாக பிரச்சனையை சந்திப்பீர்கள். இது கன்னிராசி நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மெயின். இது 2 கிரகத்துடைய கிரக யுத்தத்துக்கான பலன். இது இல்லாமல் 3 கிரக காம்பினேஷன் என்ன? செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் சில போர்க்களமான விஷயத்தில் ஏதாச்சும் பெரிய லெவலில் ஒரு விஷயம் உங்களை நல்ல வரவாக மாட்டோம். ஒரு நல்ல வரவுகள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை அதே சமயம் உடனடியாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சில நல்ல வாய்ப்புகள் உடனடியாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது உடனடியாக செஞ்சு முடிச்சுன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில். இது கன்னிராசி நபர்களுக்கு. சுக்கிரன் 5ல் வர்றதுனால நிச்சயமாக இது வரைக்கும் வராத பணத்தொகை, நிலுவையில் இருக்கக்கூடிய பணம், கேட்டு கிடைக்காத பணம், செலவு செய்வதற்கு கொஞ்சம் டைட்டான நிலைமை, அப்போ பணம் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கொஞ்சம் உழைப்புக்கும் அப்பாற்பட்டு கொஞ்சம் கூடுதலாக பணத்தொகை இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துங்க சுக்கிரனால். இறுதியாக ராசிநாதன் புதன் 5ல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னா, உங்களுக்கு புத்திசாலித்தனங்கள் தேவைப்படும். எதை எப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும், எதை செய்யக்கூடாது, எதை ஸ்லோவாக செய்யணும், எது வேகமாக செய்யணும், எது உடனடியாக செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, யாரை சேர்த்துக்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, எதை சேர்த்துக்கிட்டா எது டெவலப் ஆகும், எதை சேர்த்துக்கிட்டா எது கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சில அனுபவ ரீதியான படிப்பினை கொண்ட சில புத்திசாலித்தனங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தேவைப்படும். அதன் அடிப்படையில் செயல்படும் பட்சத்தில் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரியை அழகாக ஈஸியாக கடந்து வந்துவிட முடியும்.